ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறணும். யூனிவர்ஸையும் இறைவனையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ என்ன? அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களா? என்ன நினைக்கிறாங்க? நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிங் ஆஃப் ஷார்ட்ஸ், ஓகே. கிங் ஆஃப் கப்ஸ், டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், hanged man, three of swords, emperor, page of cups, three of cups, two of cups, okay. Bottom of the deck chariot கார்டு வந்திருக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து சேரியட் கார்டு வந்திருக்கு. இப்போ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. மேல் ஃபீமேல் அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்களா, யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஒரு நியூட்ரல் ரீடிங், மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே பொருந்தும். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்டும் யாரையும் குறிப்பிட்டும் இந்த வீடியோ நான் பண்ணலை. ஓகேங்களா, அதே மாதிரி இது ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ரீசனேட் ஆகும். இது உங்களுக்கான ரீடிங் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட் வந்து இந்த கார்ட்ஸ் ஓவரால் பார்க்கும்போது ஒரு டீப் எமோஷ்னல் அண்ட் மென்டல் கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் எடுத்துப்போம். அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபோர்த் கார்டாக இருக்குது. குயின் ஆஃப் வான்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போது ரொம்ப எமோஷ்னலி ஹர்ட் ஆன மாதிரி இருக்கீங்க. ஓகே, எமோஷ்னலி ஹர்ட் ஆகியிருந்தாலுமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா, அண்ட் ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறீங்க, தெளிவாக இருக்கீங்க. ஓகே, ஒரு கண்ட்ரோலிங் எனர்ஜி இருக்குது உங்ககிட்ட. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செல்ஃப் ஒர்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே பெயின் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு ஹார்ட் பிரேக் பெயின், மனசு முழுக்க வலிகள் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஹர்ட் ஆனாலும் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறீங்க உங்களை. நான் என்ன டிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஓகே, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலிகள் உங்களுக்குள்ளே இருக்குது. வலி, வேதனை எல்லாமே இருக்குது. ரொம்ப ஒரு பீட்ரேயல் எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் நினைக்காத விஷயம் நடந்துருச்சு. உங்கள் பர்சன் இப்படி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கல, ஆனால் அவங்க அதை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜி. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மேட்ச் ஆகலைன்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஹேங்க்டு மேன். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து எமோஷ்னலி ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பர்சன், ஆனால் ஸ்டேபிள் இல்லை. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற ஒரு பர்சன், பட் ஸ்டெபிலிட்டி இல்லை அவங்கக்கிட்ட. ஓகே, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி தெரியுது. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் மேலே, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அண்ட் இம்மெச்சூர் லவ் மாதிரி தெரியுது. பேஜ் எனர்ஜி இருக்குது, பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே,
அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு அப்பாலஜி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, உங்கள் மேலே லவ் இருக்குது, பட் அதை அவங்களுக்கு சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு மெச்சூர்ட் லவ்வாக இல்லை. ஓகே, ஒரு இம்மெச்சூர்ட் லவ். எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு பிரேக்கப், டக்குன்னு ஆன் அண்ட் ஆஃப் போகிறது, பிளாக் பண்ணுறது, அந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் அப்பாலஜியும் பண்ணுவாங்க. டக்குன்னு அப்பாலஜி கேட்பாங்க உங்ககிட்ட. ஆமாம், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், உங்களை ஐ எம் சாரி, நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, அண்ட் ஒரு ஜக்லிங், ஒரு கன்ஃபியூஷன், ஸ்டேபிளாக இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா, வீட்டில் ஒத்துப்பாங்களா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய யோசனைகள், ஒரு ஒரு பேலன்ஸ்டாக இல்லை மைண்டு. ஓகே, நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஓகே, அதனால தான் ஸ்டேபிளாக இல்லை. அவங்கக்கிட்ட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருக்காங்க. ஹேங்க்டு மேன் எனர்ஜி தான். ஓகே, ஸ்ட்ரக்காக இருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஓகே, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஸோ இந்த ஓவரால் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் கன்சிஸ்டன்சி இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் ஸ்ட்ரக்காக இருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரக்காக இருக்காங்க. சம்டைம்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, சம்டைம்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணுங்கிற ஃபீல் இருக்குது. ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா, அந்த ஃபீல் இருக்கும், அப்படியே ஜம்ப் ஆகிடுவாங்க அதை விட்டு. ஓகே, அதுக்கான ஆக்ஷனை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இது உங்களுக்கு ரீசனேட் ஆகுது, உங்கள் பர்சன் எனர்ஜியோட மேட்ச் ஆகுது, உங்கள் பர்சன் எனர்ஜியும் இதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, இப்போ வந்து மெயின் மேட்ருக்கு வருவோம். நோ காண்டாக்டில் இருக்கும்போது அவங்க உங்களை நினைக்கிறாங்களா? இப்போ 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது, 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது, எம்பரர் இருக்காங்க, அண்ட் 3 ஆஃப் ஷார்ட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எஸ், டெஃபினட்டாக உங்களை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆனால் 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது இல்லையா, அது சொல்கிறது என்னன்னு பார்த்தோன்னா உங்களை ஒரு சோல்மேட்டாக நினைக்கிறாங்க. உங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங் பாண்டு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் கூட இருந்த அந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே அவங்களுக்கு இன்னுமே இருக்குது. உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷமான ஞாபகங்கள், அந்த நினைவுகள் எல்லாமே அவங்க மைண்டில் இருக்குது. பாஸ்டில் இருந்த நல்ல மொமெண்ட்ஸ் அப்பப்போ ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அதே நேரத்தில் கொஞ்சம் பெயின் இருக்குது, கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. ஓகே, 3 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து அவங்களுக்குமே ஒரு ஹார்ட் ஃபீலிங், ஒரு ஹார்ட் பிரேக் பெயினை கொடுத்துருக்கு, ஒரு வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. ஆனால் எம்பரர் எனர்ஜி இருக்குது, ஈகோ இருக்குது, பயங்கர ஈகோ, ஒரு கண்ட்ரோலிங் எனர்ஜி. எல்லாமும் இருந்தாலுமே நான் போக மாட்டேன், நான் போய் பேச மாட்டேன், நான் இறங்கி போக முடியாது, வந்தால் வரட்டுமே, எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற வந்தால் வரட்டும், நான் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட். ஓகேவா, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு அடமெண்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. அந்த நினப்பில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது. உங்களை பற்றி நினைக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க உங்களை நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஜஸ்ட் கேஷுவலாலாம் இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா நம்மளோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்ல நல்ல மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோமே, நான் இதை ஸ்பாயில் பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு சமயம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் எம்பரர் எனர்ஜியால் ஈகோ வந்து ரொம்ப பெரிய பிளாக்காக இருக்குது. நான்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பு எடுக்க முடியாது, வேணா வரட்டும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஓகேவா, ஸோ அவங்களோட ஈகோக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் அவங்க இப்போ உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதில். ஓகேவா, அண்ட் ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாட்டம் ஆஃப் த எனர்ஜி வந்து சேரியட் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன், உங்கள் பர்சன் நினைக்கிற மாதிரி ஒரு சோல்மேட், நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் வந்து பாசிபிள். ஓகேவா, பட் ஒரு கண்ட்ரோல் அண்ட் ஒரு டைரெக்ஷன், இந்த ரூட்டில் தான் போகணும். சும்மா பேசி பழகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எந்த டைரெக்ஷனில் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும். ஓகேவா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டான எனர்ஜி கிடையாது, ஓவர் அப்படின்னு சொல்கிற ஒரு எனர்ஜி இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக
ஃபிக்ஸ் ஆகிற கனெக்ஷனும் இல்லை. இதில் வந்து யாராவது ஒருத்தர் எஃபர்ட் போட்டே ஆகணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாராவது ஒருத்தங்க ஸ்டெப் எடுக்கணும். பவுண்டரிஸ் அண்ட் என்ன டைரெக்ஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் போக போகுதுங்கிற கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ உங்கள் பர்சன் வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஓகே? ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணுங்கிற மாதிரி தான் இந்த கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ 2 பேருக்குமே ஃபீலிங்ஸில் இருக்குது. ஓகே? 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒருத்தர் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ அண்ட் இம்பேலன்ஸ். ஓகே? இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பேலன்ஸ் இல்லை, ஒரு ஜக்லிங் மூடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹீல் ஆகிற பாதையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹீலிங் எனர்ஜியில் இருக்கீங்க. அவங்க வந்து இன்னுமே ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஒரு ஸ்டக் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சரிங்களா? இன்னுமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாலுமே ஈகோ விட மாட்டேங்குது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கான ஆக்ஷன் இப்போதைக்கு எடுக்கிற ஸ்டேஜில் அவங்க இல்லை. இப்போ அந்த மாதிரியான சைன் எதுவுமே இல்லை. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களை தேடி வருவாங்கன்னு. ஓகே? ஆனால் ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் இருக்குது. அது மேபி உங்கள் சைட்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே? அவங்களால மட்டும் சேஞ்ச் வந்துடும், அவங்க கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க, நம்ம சொல்கிற மாதிரி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே? நீங்கள் தான் கண்ட்ரோல் எடுக்கணும், நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். சுச்சுவேஷன் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட டிசிஷன். ஓகேவா? என்ன பண்ண போகிறீங்கிறது நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்கணும். ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த பர்சனை தேடி போக போகிறீங்களா, இல்லை நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டோம், அவங்க இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம விட்டு கொடுத்து போவோம், நம்மளே இறங்கி போவோம், என்ன இப்போது அப்படின்னு நீங்கள் இறங்கி போக போகிறீங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஓகே? இது வந்து ஒரு கைடன்ஸ். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து முடிவு பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகே? உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நல்லா தெளிவாக கேளுங்க. மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியான இடத்துல உட்காந்து யோசித்து ஒரே நாளில் யோசித்து எடுக்கிற டிசிஷன் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசித்து உங்கள் பர்சனை அப்ரோச் பண்ணலாமா, நம்மளே இறங்கி போகலாமா, இல்லை அவங்களே வரட்டும், இல்லை மூவ் ஆன் ஆகலாம். இதில் என்ன டிசிஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டு எடுங்க. ஓகேவா? இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ். அண்ட் இதுக்கு ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே? overwhelmed, unappreciated, mistakes, chaser and runner. chaser, runner. ஓகே, ரெண்டுமே இருக்கா? ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷனில் 2 பேருமே சேம் சைக்கிளில் இருந்திருக்கீங்க. ஓகே, ஒருத்தர் வந்து சேசர், ஒருத்தர் ரன்னர், அந்த மாதிரியான எனர்ஜி இருந்திருக்கு. இப்போ வந்து 2 பேருமே ஒரு டயர்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மெசேஜாக இருக்குது இந்த கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துப்போம். இப்போது ஓவர்வெல்ம்டு. தி ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் திஸ் இஸ் ட்ரெயினிங் மீ. ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து மென்டலி அண்ட் எமோஷ்னலி எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஓவர் திங்கிங், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வெயிட் பண்ணுறது, ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த கார்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து லவ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து. லவ்வோடு சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அண்ட் அடுத்தது வந்து அன்அப்ரிஷியேட்டட். ஐ ஃபெல்ட் லைக் யூ டின் கேர்.
ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்க, இந்த மெசேஜ் மூலயமா யூனிவர்ஸ்னு பார்த்தோம்னா 2 பேருக்குமே சேம் ஃபீலிங் வந்திருக்கு. ஓகேவா? நான் தான் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டேனா அப்படிங்கிற ஒரு மாதிரியான எண்ணம். என்னை வந்து சரியாக அவங்க வேல்யூ பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து இம்பேலன்ஸ் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை. ஓகேவா? இம்பேலன்ஸ் எனர்ஜி இது. லவ் இருந்தாலுமே ஒரு ரெகக்னேஷன் இல்லாமல் ஒரு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. ஓகே, அடுத்து 3வது கார்டு மிஸ்டேக்ஸ். ஐ விஷ் ஐ குட் ரைட் மை ராங்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்ரெட் எனர்ஜி. ஓகே, யாரோ ஒருத்தர் இல்லை நீங்கள் 2 பேருமே வந்து பேசாமல் விட்டது, ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, ஒரு நல்ல டைமிங்கை மிஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே இந்த கார்ட்ஸ் மூலமா வந்து யூனிவர்ஸ் சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2 பேரும் பேசாமல் விட்டுருக்கீங்க, உங்கள் ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, 2 பேருமே, யாரோ ஒருத்தர் ஆர் 2 பேருமே. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமிங் கிடச்சிருக்கு, அதையும் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு லெசன் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கான அந்த லெசனை கற்றுக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸை வந்து இன்னும் கரெக்ட் பண்ணலை. ஓகேவா? அது வந்து இந்த கார்டு மூலயமா தெரியுது. சரிங்களா? அடுத்து சேசர். ஐ டோன்ட் வாண்ட் டு சேஸ் எனிமோர். ஓகே, அடுத்து ரன்னர் கார்டும் வந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் எனிமோர். ஓகே, அடுத்தடுத்து இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஷிஃப்ட் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க சேஸ் பண்ணாங்க, இன்னொருத்தங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜி. இப்போது சேசர் வந்து டயர்ட் ஆயாச்சு. ஓகேவா? நான் இனிமேல் ஓட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ரன்னரும் டயர்ட் ஆகிட்டாங்க, நான் இனிமேல் எஸ்கேப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே அந்த டயர்ட் எனர்ஜி இருக்குது. இது வரைக்கும் எஃபோர்ட் போட்டவங்க இனிமேல் எஃபோர்ட் போட மாட்டேன் அப்படிங்கிறது. இது வரைக்கும் ரிசீவராக இருந்தவங்க வந்து இனிமேல் நான் எஸ்கேப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ சைக்கிள் வந்து இப்போது பிரேக் ஆகுது. ஓகேவா? பெரிய ஷிஃப்ட் நடக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகுது. ஓகேவா? ஒருத்தங்க சேசர், ஒருத்தர் ரன்னர், சேசர்னு இருந்தது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இப்போ ஒரு மாற்றம் வருது. ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கார்மிக் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் தான் இது. ஓகேவா? லெசன் பேஸ்டு கார்மிக் சைக்கிள்னு சொல்லலாம் இதை. ஓகேங்களா? 2 பேருமே வந்து இப்போது ஒரே லெவலுக்கு வந்துட்டீங்க, சேம் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஈகோ அண்ட் ஃபியர் ரெண்டுமே உங்களுக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இல்லாத லவ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, பேலன்ஸ்டாக இருக்கணும். லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். 2 பேருமே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்து ஈக்குவலாக கிவ் பண்ணணும், ஈக்குவலாக டேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெசிப்ரிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் போனது தான் இந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிற்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த சேனல்டு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட மனசுக்குள்ளே நான் தவறு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோடய சைட் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னோடய பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் நான் டயர்ட், எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அண்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் எஃபர்ட் போட்டேன், நான் டிசர்வ் பண்ணுற வேல்யூ எனக்கு கிடைக்கல, இப்போ நான் நான் வந்து இப்போது என்ன நான் சூஸ் பண்ணிக்கணும், நான் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த், என்னோடய லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதுதான் யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ். 2 பேருமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சேஸ் பண்ணாதீங்க. அவங்களும் ரன் பண்ணாத ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து டெட் ஆகலை, கனெக்ஷன் வந்து முடியலை. இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஓல்ட் பேட்டர்னில் இந்த ரிலேஷன்ஷிப் இனிமேல் கண்டினியூ ஆகாது. ஓகே, ஓல்ட் பேட்டர்ன் பிரேக் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா சேனல் மெசேஜாக யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கான ரீடிங். ஓகேவா? நான் கொடுத்த ரீடிங்கும் உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி, உங்களோட லவ் சுச்சுவேஷன்
உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் இது எல்லாமே டிஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கான ரீடிங். ஓகேவா? உங்களுக்கு மேட்ச் ஆகாத ரீடிங்கை உங்கள் கூட ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிக்காதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.